சேனல்ல நிறைய பேர் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருந்த தக்காளி பிரியாணி தாங்க இந்த வீடியோவுல பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு குக்கர்ல 50 ml ஆயில் விட்டு பச்சை மிளகாய் புதினா நல்லா வதங்கினதும் நீல வாக்குல நறுக்கிய பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கி விடுங்க. இந்த தக்காளி பிரியாணிக்கு பழமான தக்காளியா பார்த்து பொடிசா நறுக்கி சேர்த்துக்கோங்க. தக்காளி வதங்க கல் உப்பு சேர்த்து தக்காளி நல்லா மசிஞ்சதும் புதினா கொத்தமல்லி ஒரு பிடி அளவு எடுத்துட்டு மிக்சியில நைஸா அரைச்சி இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு தக்காளிய நல்லா மசிச்சு விடுங்க. நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கு அப்புறம் பிரியாணி மசாலா சில்லி பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த பிரியாணி மசாலா பவுடர் ரெசிபி இங்க இருக்கு, கிளிக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் பிரியாணி மசாலா வீடியோவை பாருங்க. மசாலா நல்லா கலந்த பிறகு நான் ஒரு காப்படி பிரியாணி ரைஸ் எடுத்திருக்கேங்க. சோ 2 காப்படி தண்ணி சேர்க்கிறீங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து கொதி வந்ததும் நாம ஊற வச்ச ரைஸ் சேர்க்கிறீங்க. இந்த ஜீரக சம்பா ரைஸ் 10 நிமிஷம் ஊறினா போதுங்க. ரைஸ் நல்லா கலந்து விடுங்க. இப்ப ஸ்டவ் ஃபுல் ஃப்ளேம்ல இருந்து மீடியம் ஃப்ளேமுக்கு சேஞ்ச் பண்ணிடுங்க. ரைஸ் பாதி அளவு வெந்ததும் விசில் போடாம குக்கரை மூடி 5 நிமிஷம் வச்சிடுங்க. இப்ப பாருங்க, எக்ஸஸ் வாட்டர் எல்லாம் மேல வந்துருச்சு. இப்ப நாம நல்லா கலந்து விட்டு நெய் 1 ஸ்பூன் சேர்த்து கலந்து விடுங்க. அப்பதாங்க தக்காளி பிரியாணி நல்லா டேஸ்டா இருக்கும். நீங்க ரொம்பவே நெய் சேர்த்திடாதீங்க, ஜஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்தா போதுங்க. நாம இந்த நெய் சேர்க்கிறது பிரியாணி ஃபிளேவர்ஃபுல்லா இருக்கணும் தாங்க சேர்க்கிறோம். குக்கரை மூடி விசில் போட்டு சிம்ல 5 to 7 நிமிஷம் மூடி வச்சிருங்க. பிரஷர் போனதுக்கு அப்புறம் குக்கரை திறந்தீங்கன்னா நல்லா கம கமன்னு தக்காளி பிரியாணி ரெடி. ரைஸ் உடையாம ஒரு தடவை நல்லா கிளறி விடுங்க. பிளேட்ல வச்சு சூடா சர்வ் பண்ணுங்க. இந்த ரெசிபி பேச்சுலர்ஸ்க்கு ரொம்பவே ஈஸியான ரெசிபி அண்ட் லஞ்ச் பாக்ஸுக்கும் ஏத்த ரெசிபிங்க. வெறும் 20 நிமிஷம் போதுங்க இந்த தக்காளி பிரியாணி செய்யறதுக்கு. புரட்டாசி மாசம் சனிக்கிழமை, ஆடி மாசம் வெள்ளிக்கிழமை இந்த விரத நாட்கள்ல நம்மளால சிக்கன் பிரியாணியோ மட்டன் பிரியாணியோ செஞ்சு சாப்பிட முடியாதுங்க. அப்போ இந்த தக்காளி பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, அப்படியே நான்வெஜ் பிரியாணி மாதிரியே இருக்கும். உங்களுக்கு மட்டன் பிரியாணி ரெசிபி வேணும்னா லாங் வீடியோல அப்லோட் பண்ணிருக்கேங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. Bye friends.